மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க தமிழ் வீட்டை விட்டு கிளம்புனதுமே சாவித்திரிக்கும் தாமரைக்கும் பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா இன்னைக்கு நம்ம வெளியில போய் கடையில நல்லா சாப்பிட்டு இந்த விஷயத்த ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லவும், ஆமாண்டி தாமரை, இந்த வீட்டில் இன்னைக்கு தாண்டி ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. நல்ல வேலைக்கு இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் அவளை மன்னிச்சு இந்த வீட்டிலேயே இருக்க வச்சிருவாங்களோன்னு நினைச்சேன். ஆனால் அவளே இந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டா. இப்போதான் ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. இங்கே பாருடி, நான் இப்போவும் சொல்கிறேன், சேது உனக்கு தாண்டி, சேது உனக்கு கட்டி வைக்கிறதுக்கு எனக்கு மறுபடியும் ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும், இங்கே தாமரை வந்துட்டு என்னம்மா சொல்கிறேன்னு ஆச்சரியத்தோட கேட்கும். ஆமாண்டி தமிழ், வீட்டில் இருக்கிற எல்லாருமே கோபமாக இருக்கிறாங்க. எப்படி பெரிய விஷயம் பண்ணி இருக்கா, மாசமாக இருக்கேன்னு சொல்லி 5 மாசமா நாடகத்தை நடத்தியிருக்கா. அப்போ வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அவன் மேலே எம்பிட்டு கோபமாக இருப்பாங்க. அவளும் இந்த வீட்டை விட்டு போயிட்டா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரையுமே தூண்டி விட்டு சேதுவுக்கும் தமிழுக்கும் விவாகரத்து வாங்கி அவங்க 2 பேர்த்தையுமே பிரிக்கணும்டி. பிரிச்சுட்டு அந்த இடத்துக்கு உன்னையே நான் கொண்டு வரேன். நீ மறுபடியும் சேதுக்கு பொண்டாட்டி ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவன் இப்போ தனியாக தான் இருக்கான். இதுக்கு முன்னாடி அவன் இந்த வீட்டு கொட்டகையில் தான் இருந்து இந்த வீட்டுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருந்தா. இப்போ மொத்தமாக அவளுடைய அம்மா வீட்டுக்கே போயிட்டா. இப்போ நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குடி. இந்த வாய்ப்பை எப்படியாவது பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும், அம்மா இப்போயாவது சரியாக நடக்குமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கேட்கும். அதெல்லாம் சரியாக நடக்கும்டி. நம்ம மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம பயன்படுத்திக்கணும். போனவளாகவே இருக்கட்டும், திரும்ப இந்த வீட்டுக்குள்ளே வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும், அது எப்படிமா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாமரை கேட்கும். அடியே, அவன் மாசமாலாம் இல்லை, இந்த ஒரு காரணமே போதும். இந்த சேது இருக்கானே, அவன் வந்துட்டு அவங்க அம்மாவே இந்த வீட்டுக்கு மறுபடியும் அவளுக்கு மகளாக வந்து பிறப்பாங்கன்னு சொல்லி பெரிய கனவு கோட்டை கட்டி வச்சுருந்தான். அந்த கனவு கோட்டையில் மண்ணள்ளி போடுற மாதிரி இவ இப்படி பெரிய காரியத்தை பண்ணி வச்சிருக்கா. அதனால சேதுக்கு அவன் மேலே கோபம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்காது, எக்கச்சக்கமாக தான் இருக்கும். அதனால இதை நம்ம பயன்படுத்திக்கிட்டு சேதுக்கு நீ பொண்டாட்டியாக ஆகுறது இந்த தடவை நடத்தி காட்டுறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா ஈஸ்வரிக்கும் சித்ராவுக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நல்ல வேலைக்குமா அவள் இந்த வீட்டை விட்டு போய் தொலைஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா சொல்லவும், இங்கே ஈஸ்வரி வந்துட்டு அவள் வீட்டை விட்டு போய் தொலைகிறது இருக்கட்டும்டி, ஆனால் போஸ் வீட்டை விட்டு போயிட்டானடி. இவளால் போய் போஸ் அசிங்கப்பட்டு இந்த வீட்டை விட்டு போயிட்டானடி. அவனை திரும்ப இந்த வீட்டுக்குள்ளே எப்படிடி கொண்டு வரதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சித்ரா கிட்ட புலம்பவும், விடுமா பார்த்துக்கலாம், நம்ம போஸ் தானே, அவனுக்கு ஃபோன் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா சொல்லவும், முதல்ல அவனுக்கு ஃபோன் போடுடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி சொல்லவும், சித்ரா பார்த்தா போஸுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் போஸ் பார்த்தா ஃபோனை எடுக்கவே இல்லை. என்னம்மா ஃபோனை எடுக்கவே மாட்டேங்கிறான், ஒருவேளை வீட்டில் இருந்து துரத்துனதுனால எதுவும் தப்பான முடிவு எதுவும் எடுத்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா சொல்லவும், ஏய் வாய முடி, அவளாம் அப்படிலாம் எதுவும் பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி பார்த்தா பதட்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே ராஜாங்கம் வந்துட்டு சேது பக்கத்தில் உட்காந்து ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. விடியா சேது, நம்ம என்னமோ நினச்சோம், ஆனால் என்னென்னமோ நடந்து போச்சு. இங்கே நடக்கிறதெல்லாம் நனவான்னு கூட தெரியல, என்னென்னமோ நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இங்கே சேதை பார்த்தா எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருக்கிறாரு. சேது வந்துட்டு பழசெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. தமிழ் மாசமாக இருக்கான்னு நினச்சி வாங்கி கொடுத்தது வச்சதெல்லாம் சொல்லி எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இங்கே தமிழ் வசந்தி செல்லப்பாண்டின்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. சரிங்க கதவை திறங்க அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும், செல்லப்பாண்டி பார்த்தா வீட்டு கதவை திறக்கிறாரு. கதவை திறக்கும் போதே பார்த்தா தமிழ் வந்துட்டு மயங்கி கீழே விழுந்துறாங்க. ஏய் தமிழ், என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா வேகமாக செல்லப்பாண்டியும் வசந்தியும் தமிழை அப்படியே பிடிக்கவும் தமிழ் மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. என்னங்க மயங்கி கீழே விழுந்துட்டா, அத்தை போய் தண்ணி எடுத்துகிட்டு வாங்கதா அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும், இங்கே தண்ணி எடுத்துகிட்டு வந்து தமிழ் முகத்தில் எல்லாம் தெளிக்கவும் தமிழை பார்த்தா மயங்கி எந்திரிக்கவும், என்ன தமிழாச்சு, என்ன ஆச்சு, காலையிலேயே சாப்பிட்டியா சாப்பிடலையா அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கேட்கவும், இல்லைம்மா சாப்பிடலம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் சொல்லவும், இம்புட்டு நேரமாக சாப்பிடாம இருந்தால் மயக்கம் வராமல் என்ன பண்ணும், வா உள்ளே போய் முதல்ல சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி தமிழை கூப்பிட்டு சாப்பாடு வைக்கிறாங்க. தமிழை பார்த்தா சாப்பிடாம, இல்லைம்மா எனக்கெல்லாம் எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திச்சு ரூமுக்கு போயிடறாங்க. தமிழ் இப்படி சாப்பிடாம இருக்காத தமிழ், அப்புறம் மயக்கம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வசந்தி வந்துட்டு தமிழுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுறாங்க. இங்கே பார்த்தா தமிழ் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிடாங்க. உடனே வசந்தி வந்துட்டு, ஏய் தமிழ் என்னாச்சு, வீட்டுக்குள்ளே வரும்போதே மயங்கி விழுகிற, இப்போ என்னடானா சாப்பிடும் போதே வாந்தி எடுக்கிற, உனக்கு என்ன தாண்டி ஆச்சு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி ரொம்பவே பதட்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க.